பேரப்புள்ள பேரப்புள்ள என்ன தாத்தா? இந்த ஊர்ல கோயில் எங்கப்பா இருக்கு? என்னை கொஞ்சம் கூட்டு போறியா? கூட்டிட்டு போறேன் தாத்தா. ஆமா, நீங்க யாரு? உங்களை நான் இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. இனிய தெரியலையாப்பா? தெரியலையே தாத்தா. கொஞ்ச சரி, தூரம் நடந்து விடு. போன கோயில் நீயே வந்துரு தெரிஞ்சுப்ப. தாத்தா. உங்களை கையோட நான் கூட்டிட்டு போறேன். இதான் தாத்தா எங்க ஊர் கோயில். ரொம்ப பழமையான கோயில் தாத்தா. இதான் தாத்தா எங்க ஊர் கோயில். ரொம்ப பழமையான கோயில் தாத்தா. கோயில் ரொம்ப நல்லா இருக்குப்பா. அப்படியே சொர்க்கத்துக்குள்ளேயே வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு. சரி, இந்த பூசைக்கு எல்லாரும் வருவாங்களாப்பா? வந்து இந்த அழகான கோயிலுக்குள்ள உட்காருவாங்களா? நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. என்ன தம்பி சிரிக்கிற? கொஞ்சம் பேர் வருவாங்க, கொஞ்சம் பேர் வரமாட்டாங்க தாத்தா. எதனால தம்பி? தாத்தா இந்த சொல்றேன் கேளுங்க. மணி 6 ஆயிட்டு எந்திரிக்காம இருக்கான். மறைக்கிளி கிளாஸுக்கு போக சொல்லணுமே. டேய் மவனே, எந்திரிடா. மணி 6 ஆயிடுச்சு. மறைக்கிளி கிளாஸுக்கு போகாம இழுத்து கொத்தி தூங்கிட்டு இருக்க. ஒரு 10 நிமிஷமா 10 நிமிஷம் தூங்கிக்கிடுவேம்மா. 10 நிமிஷம் கழிச்சு வந்து எழுப்புவேன். எந்திரிச்சிடணும். எந்திரிடா, மணி ஆயிடுச்சு. எந்திரிடா, மணி 7:15 ஆச்சு. நீ மறைக்கிளி கிளாஸுக்கு போகலன்னா சிஸ்டர் என்னை தான் திட்டுவாங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை உன்னை மறைக்கிளி கிளாஸுக்கு அனுப்புறதுக்குள்ள என்னை போதும் போதும்னு ஆயிப்போச்சு. சீக்கிரமா எந்திரி. இனி எந்திரிக்கல உன்னை வெளுத்துருவேன். டேய், ஒரு கை கழுவுதா. கை நம்மன்னு இருக்கு. யாராச்சும் வராங்களான்னு பாருடா. ஒருத்தன் வாரம் பாரு சிக்கிட்டான பிடி. ஏய் மச்சான், இல்ல வேகமா போற? தான் மறைக்கேள்விக்கு தான்டா போறேன். என்னடா இது புது பழக்கமா இருக்கு? அதை ஏன்டா கேக்குற? மறைக்கேள்விக்கு போகலனா ஃபாதர் வெளுத்துருவாருடா. ஒரு அடி தானடா, நம்ம வாங்காத அடியா? எத்தனை நேரம் பார்த்துருக்கோம். ஒரு கை குறையுடா, வந்து ஆடுறா. நேரா பூச முடியறதுக்குள்ள ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்துரு. நீ சொல்றது நல்ல ஐடியா தான்டா. வாடா விளையாடலாம். என்னம்மா சோக்கா கிளம்பி எங்க போய்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, கோயிலுக்கு தான். என்னம்மா கோயிலு கோயிலு கோயிலுன்னு நானும் போய் தான் பார்த்தேன். நினைச்சது எதுவுமே நடக்கல. சரிம்மா நீ போ, நான் உன்னை தடுக்கல. ஆமாடி, எனக்கும் அப்படிதான். இருந்தாலும் என் மாமியா இருக்காளே, செவ்வாய்க்கிழமை ஆனா 6 மணில இருந்து பாடா படுத்துறா. வேற வழி இல்லாம கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். அப்போ உனக்கும் விருப்பம் இல்லாம தான் போய்கிட்டு இருக்கியா? சரி சரி, வா நம்ம வேணா சேர்ந்து சந்தைக்கு போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வருவோம். நீ கோயிலுக்கு போறியா போகலையான்னு உன் மாமியார் காரி வந்து என்ன கவனிச்சுக்கிட்டா இருக்க போறா. இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அட போமா, எந்த காலத்துல இருக்க நீனு? நான் இருக்கேன், வா பாத்துக்கலாம். டேய், உங்க எல்லாரையும் ஃபாதர் கோயிலுக்கு கூட்ட வர சொன்னாங்கடா. வாங்கடா போவோம். நாங்கள் ஒழுங்காக விளாண்டுட்டு இருக்கோம். எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. வாங்கி கட்டிடாதா, போயிரு. எல்லா நாளும் இல்லடா, அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது கோயிலுக்கு வாங்கடா. அவன் சொல்ற நான் தான்டா. சின்ன வயசு மறைக்க படிச்சிருக்கோம்ல. ஞாயிற்றுக்கிழமையும் கடந்த 4 கிலோயும் முழு பஸ் வாங்கணும்ல. டேய் வாங்கடா போகலாம். டேய், இப்போ 2 பேரும் போனீங்கன்னா ஆள் குறைஞ்சிரும்டா. உங்களை நம்பி தான்டா டீமே இருக்கு. அந்த ஊருக்காரங்க வேற இப்போ வராங்கடா. மேட்ச் முடிச்சு கொடுத்துடா. சரி, நம்மள வேற நம்பிட்டாங்க. கொஞ்சம் லேண்ட் கொடுத்து போவோம். என்ன சொன்னாலும் நம்புறாங்கய்யா. டேய், உங்களை கூப்பிடாம நான் இங்க இருந்து போக மாட்டோம்டா.
டேய் இவன் சொன்னாலும் சரிப்பட்டு வர மாட்டான்டா. இவனை பிடிச்சி 4 போடுங்கடா அவனை. என்னப்பா, நானும் ரொம்ப நாள் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். கோயிலுக்கு வெளியவே உட்காந்துருக்கீங்க. கோயிலுக்குள்ள அவ்வளோ இடம் இருக்கு. உள்ள வந்து உட்காந்து என்ன குறைஞ்சா பெறுவீங்க? அதெல்லாம் நீ எது கேட்குற? நான் எங்கனாலும் இருப்போம். எங்க விருப்பம். உன் வேலை சொல்லிய பார்த்துட்டு போ. கோயிலுக்குள்ள வந்தால் உட்காரணும், மாங்காய் பண்ணணும், ஜூம் பண்ணணும். வெளியே வந்தோமா உட்காந்தோமா 4 இடத்த பேசணுமா போனோமா இருக்கணும். உன் வேலையை பார்த்துட்டு போயா. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. நீங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலில் தான் நிக்கீங்க. ஆனா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மேல இருக்கிற ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். உன் வீட்டுக்கு எனக்கே நடுத்தரில் இருக்கு. இதுல வேற எங்க எனக்கு பேச வேண்டாம். போயா. தாத்தா பாத்தீங்களா தாத்தா, இப்படித்தான் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. சாமியார் எவ்வளவுதான் சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. சரிப்பா, இந்த மக்கள் எல்லாம் மாறுவாங்கன்னு நினைக்கிறியா? கோவிலுக்குள்ள வந்து உட்காருவாங்கன்னு நினைக்கிறியா? கட்டாயமா வருவாங்க தாத்தா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள். ஆனா என்னைக்கு தான் தெரியல தாத்தா. பேர பிள்ளை, எனக்கு உதவி பண்றியா? கண்டிப்பா பண்றேன் தாத்தா, என்னன்னு சொல்லுங்க. அவங்க எல்லாத்தையும் கூட்டு வருவியா? இந்தா போய் கூட்டு வந்துருக்கேன். பிள்ளைகளா, வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு திருப்பம் வரும். திருப்பம் எப்போ எப்படின்னு யாருக்குமே தெரியாது. மோனிகா அம்மாவுடைய இடைவிடாத ஜெபம் நம்ம அகுஸ்னாவுடைய வாழ்க்கையே மாத்துச்சு. புனித பிலிப் நேரி ஒரு திருப்பலியில்தான் நற்கனை ஆண்டவருடைய அன்பை ஆழமா உணர்ந்து அவருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். நம்ம பிரான்சிஸ் சிசியாரு ஒரு கோயிலுக்குள்ள போய் தான் என்னுடைய ஆலயத்தை பழுதுபார் அப்படிங்கிற கடவுளுடைய குரலை கேட்டு கடவுளுக்காக தீவிரமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். புனித அந்தோனியாரு ஒரு நாள் வேலை அதிகமாக இருந்ததுனால திருப்பலியில் கலந்து கொள்ள முடியலை. ஆனால் அவர் உள்ளத்துல நற்கண்ணை மீது கொண்ட தாகம் அணையவே இல்லை. அந்த தாகத்தை கண்டு ஆண்டவர் தேவாலய சுவத்தை 2ஆக பிளந்து தம் தெய்வீக உருவத்தை அவர் கண்களுக்கு வெளிப்படுத்தினார். நம்ம பாதுகாவலர் அருளப்பெரு ஊரா சென்று நற்செய்தி அறிவிச்சு நிறைய மக்களை கடவுளுடைய இல்லத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அல்டிமேட்டா உன்னையும் என்னையும் படைத்த கடவுள் நம்ம பாவங்களை மீட்கிறதுக்காக தன்னுடைய ஒரே மகனை பலியாக கொடுத்தாரு. இது எனது இல்லம், விண்ணகத்திற்கான வாயில். உள்ளே வாருங்கள்.